வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட என்ட்ரன்ஸ் டோர். அதுக்கப்புறமா இருக்கிறது வந்து கெல்லர்னு சொல்லலாம். கெல்லர்னா பேஸ்மெண்ட். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து பேஸ்மெண்ட்டில் நாங்கள் என்னென்ன மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறோம், என்ன வச்சுருக்குறோன்னு சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோவாக வரப்போகுது. பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் மூலமாக தான் போகணும் கீழே. ஸோ ஸ்டெப்ஸ்லேயே ஒரு சின்ன கேப் இருக்குது, அதுலேயே நான் காட்டுறேன். எங்களோட பைக் பிள்ளைகளோட பைக்கெல்லாம் இதில் இருக்குது. அண்ட் இதுக்கு பக்கத்துலேயே ஷூ எல்லாம் அடுக்கி வச்சுருக்குறோம். ஷூஸ், அப்புறம் வந்து சம்மருக்கு வைக்கக்கூடிய கூடைகள் எல்லாமே ஈஸியாக, பாய் எல்லாம் கூட இங்கே தான் இருந்துச்சு. அப்போ இப்போ சம்மர் டைம்னால வெளியில் போயிடுச்சு. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இதில் சிஸ்டம் எல்லாம் இருக்குது. கரண்ட் போகக்கூடிய யூனிட் சிஸ்டம்லாம் இதில் இருக்குது. அண்ட் இதில் வந்து ஒரு சிலிண்டர் இருக்குது, ஃபயர் சிலிண்டர்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. ஸோ கட்டாயமாக வந்து ஒரு பேஸ்மெண்ட்டில் எங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ கொஞ்சம் பழைய கதவு தான் நாங்கள் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறோம். அண்ட் அது தூடாக இந்த ஒரு ரூம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வாஷிங் ரூம் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அண்ட் அது கூடவே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பின்னால் வச்சுட்டு ஹீட் பம்ப் அப்படின்னு சொல்லி ஹீட்டர் சிஸ்டம் எல்லாம் இங்கே இருக்குது பின்னால். அதுக்குள்ளே நாங்கள் வந்து வின்டர் டைமில் வந்து உடுப்பு காய போடுறதுக்கு வந்து கொடி தேவைப்படும் இல்லை, அதனால் வந்து இது உடுப்பு காய போடுற ஒரு இதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அது கூடவே வாஷிங் மிஷின் ஒன்று இருக்குது. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா எங்களுக்கு தேவையான வாஷிங்க்கு தேவையான பவுடர், அப்புறம் டிட்டர்ஜென்ட்லாம் இருக்குது. ஒரு சிங்க் ஒன்று சிம்பிளாக தான் இந்த ரூமில் இருக்குது. அப்புறம் வந்து அந்த பேஸ்மெண்ட் படியிறங்கி வந்தோம்ல, அப்படி வந்து பார்த்தோம்னா இதில் எங்களுக்கு ஒரு 2 ஹால் மாதிரி ஒரு ரூம், பெரிய ரூம் இருக்குது. அண்ட் அது கூட வந்து ஒரு சின்ன ரூம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த பெரிய ரூம் வந்து என்னத்துக்கு யூஸ் ஆகுதுன்னா, தற்சமயம் வந்து சும்மா ஒரு சோஃபா, சின்ன சோஃபா போட்டு அண்டு படம் எதுவும் பார்க்குறேன்னா இந்த செவரை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து இந்த டிவி வந்திருக்கு. டிவி நாங்கள் வந்து வெளியில் கார்டனில் வச்சுருந்தோம். ஸோ நாங்கள் ஹாலிடேஸ்க்கு போகிறதுனால இந்த கார்டனில் உள்ள டிவி வந்து இங்கே வந்துருச்சு, கொண்டாந்து வச்சிட்டோம். ஸோ இங்கேயும் வந்து ஒரு ஹீட்டர் சிஸ்டம் இருக்குது. ஸோ பேஸ்மெண்ட்னால குளிரும் எங்களுக்கு. பாருங்கள், வெறும் டைல்ஸ் தான் போட்டிருக்குறோம், குளிரும். ஏன்னா எப்படியுமே வின்டர் டைம் வந்து குளிர பார்க்கும். அதுக்காக வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா ஹீட்டர் வந்து போட்டிருக்குறோம். ஸோ ஹீட்டர் போட்டதுனால இங்கே வந்து நல்ல சூடு கதகதப்பாக இருக்கும். அதனால வந்து சும்மா டைம் வந்து இருக்கலாம். நல்ல சம்மர் டைம் கூட இங்கே கொஞ்சம் கூலிங்காக இருக்கும், ஏசி போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து இருக்கலாம். ஸோ பீமர் செட்டப் ஒன்று இருக்குது. அண்ட் இது பக்கத்தில் வந்து இதுதான் எங்களோட ஸ்விம்மிங் பூலுக்குரிய மெஷினரி ஐட்டம் எல்லாம். அதாவது அது வந்து திருப்பி தண்ணியை வந்து சுத்திகரித்து அனுப்புறதுக்கான ஒரு மெஷினரி ஐட்டம். ஸோ அதை வந்து இன்னும் வேலை முடியலை, சுற்றி வந்து கவர் பண்ணணும். ஸோ நாங்கள் இப்போ இப்படியே விட்டுருக்குறோம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா அந்த ஸ்விம்மிங் பூல் கரண்ட் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செக்ஷன் தண்ணி அனுப்புகிற சிஸ்டம். பார்த்திங்கன்னா இப்படி தான் எங்களுடைய ஸ்விம்மிங் பூல் இந்த சைடில் தான் இருக்குது. அதனால இந்த சைட்லேயே எல்லாம் வந்து செய்திருக்கிறாங்க. ஸோ இதுக்கு நாங்கள் போட்டிருக்கிற டைல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் க்ரே கலர் காம்பினேஷனில் ஒரு டைல்ஸ் போட்டுக்கிறோம். ஸோ இந்த பக்கம் இந்த ரூம் இருக்குது. அண்ட் வந்து இப்போ வந்து இந்த ஒரு சின்ன ரூமுக்குள்ளே போகிறோம். இது வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு எங்களோட ஹீட்டர் டேங்க் வச்சுருந்த ஒரு ரூம். அதை வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் பார்த்திங்கன்னா எனக்காக ஒரு சோயிங் ரூம் மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ணி தந்திருக்கிறாரு. முழுக்க அவர் தனியாக இருந்து செய்த வேலையில் பார்த்திங்கன்னா நிலத்துக்கெல்லாம் ஒரு பிங்க் கலர் மாதிரி ஃப்ளோ பெயிண்ட் பண்ணிவிட்டு டஸ்டெல்லாம் தூவி இருக்கிறாரு. அண்ட் இதில் வந்து கொஞ்சம் கால் குளிராமல் இருக்கிறதுக்காக ஒரு இது போட்டிருக்குறோம், பேர் என்ன, காப்பட் போட்டிருக்குறோம். ஓவராலாக இந்த ரூமை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கும்னு பாருங்கள். ஸோ நான் அங்கேருந்து வந்தேன்ல, அந்த என்ட்ரன்ஸ் வந்து இதுதான். இந்த ரூமில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்டர் ஆகிறோம். என்டர் ஆனோன்னு வந்து இந்த பேஸ்மெண்ட்லேயே இதுதான் ஹைலைட், எனக்கு பிடிச்ச ரூமும் கூட.
ஸோ அதனால் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ என்டர் ஆனோடனே பார்த்தீங்கன்னா என்னோடய பிள்ளைகளோட எங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து இதில் ஒரு வால் ஒன்று ஃப்ரீயாக இருந்தது. ஸோ அதில் வந்து ஒட்டிட்டேன். ஸோ பார்க்க வந்து மெமரபிளாக இருக்கும், சின்ன வயசு ஃபோட்டோஸ் அப்படி மாதிரி. அண்ட் மேலே வந்து எனக்கு தேவையான ஃபைல்ஸ், ஹஸ்பண்டோட ஃபைல்ஸ், மற்றது எம்ப்ராய்டரி, எல்லா செக்ஷனுக்கும் தேவையான புக்ஸ் எல்லாமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட செக்ஷன், அவங்களுடைய ஆஃபீஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் அது கூட வந்து இதில் வந்து எழுதுறதுக்கு பென்சில்ஸ் எல்லாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பார்த்திங்கன்னா தச்சுட்டு வந்து இந்த ட்ரெஸ் வந்து போட்டு பார்க்குறதுக்கான ஒரு கண்ணாடி இதில் போட்டிருக்கிறேன். இந்த எம்ப்ராய்டரி கூட பார்த்திங்கன்னா நான் தான் மெஷினில் வந்து செய்தது இந்த டிஷர்ட்டுக்கு. ஸோ நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் காமெண்ட்டில். அண்ட் அதுக்கு மேலே எனக்கு ஒரு ஜன்னல் இருந்தது. ஸோ அதை கவர் பண்ணிட்டாங்க. கவர் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு மெஷினை வச்சுருக்கேன். இது வந்து கவர்லாக் மெஷின். ஸோ இது வந்து எப்பயாச்சும் தான் தேவைப்படும், அதனால் வந்து பெருசாக அடிக்கடி யூஸ் பண்ணதுனால மேலே வச்சுருக்குறேன். ஸோ இதில் வந்து ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி, அதுக்குள்ளே பக்கத்தில் பின்ஸ். அண்ட் இது வந்து தையல் சம்மந்தமான புக்ஸ், கொஞ்சம் நோட்ஸ் எடுக்கிறதுக்கான சும்மா ஒரு பிளெயின் புக்ஸ் அப்படி மாதிரி இருக்குது. இந்த புக் பார்த்திங்கன்னா இந்த புக் வந்து இங்கே நான் நினைக்கிறேன் டச்சில் இருந்துன்னு, அதாவது ஜெர்மனி புக், ஜெர்மனிலேருந்து வருது. இது பார்த்திங்கன்னா ட்ராயிங் பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்குது. மற்றது வந்து இங்கே ஒரு பேட்டர்னே எங்களுக்கு தந்துருக்குறாங்க. ஸோ நாங்கள் வெட்டி வந்து தைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது எவ்ரி மந்த் வந்து வருது. இந்த புக் பார்த்திங்கன்னா இதில் தெரியுது. நான் ஒரு நாள் டீட்டெயிலாக என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கட்டாயம் காட்டுறேன். இப்போ ரூம் டூர் போடப்படியா அந்தளவுக்கு வந்து எங்களுக்கு வீடியோ லென்த்தாக வந்துடும். ஸோ அதனால் வந்து இன்னொரு நாள் காட்டுறேன் கேட்டிங்கன்னா. இது வந்து என்னோடய ட்ரீம் போட். அண்ட் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி, டேபிள் இல்லை, இந்த ஒரு இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் கனெக்ஷன் கொடுத்து ஒரு போட் மாதிரி, நல்ல மொத்தமான போட் மாதிரி, ஸோ கட்டிங் டேபிள் மாதிரி இதை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதையும் என்னோடய ஹஸ்பண்ட் தான் பிளான் பண்ணி செய்தார். ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்ல பெரிய ஒரு கட்டிங் டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தற்சமயம் வந்து. ஸோ இது வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை தைக்கணும். அண்ட் இது கூட பக்கத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வெயிட்டுக்கு வைக்கக்கூடிய கல்லுகள் எல்லாம் இருக்குது. அண்டு ஒரு செல்லோ டேப். அண்ட் இந்த கூடை, இது ஏதாவது அடிக்கடி எனக்கு தையலுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் தேவையான ஒரு எல்லா ஐட்டம், டேப் எல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த முறை ஸ்ரீலங்கா போகும்போது ஜஃப்னாவில் நெய்தல் பீச் சிட்டியில் வந்து இந்த பனை ஓலையில் வச்சு இந்த கூடை பின்னிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே வாங்கினது தான் இது. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. கைவேலை, நான் எப்போவுமே கைவேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. ஸோ வாங்கிட்டேன். நல்லா ரொம்ப நீட்டாக செய்திருந்தாங்க, க்யூட்டாக இருந்தது இந்த பாஸ்கெட். ஸோ எங்களுக்கு யூஸ் ஆகுமேன்னு சொல்லி வாங்கியாச்சு. அண்ட் வந்து இது வந்து பென்சில்ஸ், இது என்னோடய பிள்ளைகளோட ரெஸ்ட், அதாவது மிச்சமான கலர் பென்சில்ஸ் எல்லாம் இங்கே கொண்டு வந்து வேஸ்ட் ஆகாமல் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கேன். எனக்கு வந்து ட்ராயிங்க்கு தேவைப்படும். அண்ட் மேலே வந்து பெயிண்டிங் செக்ஷன், நான் கொஞ்சம் பெயிண்டிங்கும் பண்ணுவேன். ஸோ பெயிண்டிங் செக்ஷன். அண்ட் இது பாருங்கள், ஒரு கிராஃப்ட், ஒரு சின்ன ஒரு படம் ஒன்று ஃப்ரேம் சும்மா அழகுக்காக வச்சுருக்கேன். சின்ன ஒரு கேர்ள் வந்து தையல் செய்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம். அது வந்து மெட்டாலிக் பிளேட் மாதிரி இருக்குது. பட் இது எங்கேயாச்சும் மாட்டணும், அப்படியே இருக்குது. மற்ற சின்ன சின்ன அயனிங் இருக்குது. அண்ட் என்னோடய ட்ரைபாட், ரிங் லைட்டோட இருக்கிற ட்ரைபாட். அண்ட் இதில் ஒரு ஜன்னல் இருக்குது. ஸோ ஜன்னல் வந்து சின்னதாக இருக்கிறனால நான் எப்போவுமே வந்து லைட் வந்து போடணும். ஏன்னா இது வந்து பேஸ்மெண்ட்னால அந்தளவுக்கு வெளிச்சம் இருக்காது, அதனால. ஸோ என்னோடய கம்ப்யூட்டர் அண்ட் வந்து பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேஸ்ட் பேப்பர்ஸ் நிறைய போட்டிருக்குறேன். ஏதாவது வரையணும்னா தேவைப்பட்டான்னு சொல்லிட்டு போட்டிருக்குறேன். இந்த கட்டிங் டேபிளுக்கு கீழே இன்னொரு ட்ரைபாட் இருக்குது. அப்புறம் வந்து இது என்னோட ஆரி எம்ப்ராய்டரி ஸ்டாண்டு. ஸோ இதில் வச்சுட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கட்டிங் சம்மந்தப்பட்ட மற்றது 2 ட்ராவர் செக்ஷன் மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா ஒன்றொன்றுலேயும் ஒன்று வச்சுருக்குறேன். அதெல்லாம் டீட்டெயிலாக காட்டணும்னா ரொம்ப லாங்காக போகும். ரெஸ்டான எல்லா சாமானும் இதில் போட்டு வச்சுருக்கிறேன். வந்து இதில் வந்து கட்டிங் பண்ண துணியெல்லாம் வந்து மிச்சமான துணியெல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாமே மிச்சமான ரெஸ்ட் பேலன்ஸ் ஐட்டங்கள் தான்.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த தட்டு அடித்து தந்தார் என்னோடய ஹஸ்பண்ட். ஸோ இந்த தட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாஸ்கெட்டில் வந்து போட்டு போட்டு லேஸில் இருந்து ஆரி ஒர்க் ஐட்டம், ஆரி ஒர்க் நூல்லாம் வேணால் ஒன்று எடுத்து காட்டுறேன். பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்கள், ஃபுல்லாக வந்து நூல் தான். இதில் வந்து எல்லாமே ஆரி ஒர்க் சம்மந்தப்பட்ட அந்த மெட்டாலிக் நூல் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இந்த செக்ஷனில் நூல் இருக்குது. சும்மா ஆரி ஒர்க், கோல்ட் கலர் சாரி த்ரெட் அப்படி மாதிரி இருக்குது. அண்ட் வந்து த்ரெட் மாதிரி இருக்குது. ஸோ ஒன்றொன்றும் எடுத்துக்காட்டு போனால் ரொம்ப லென்த்தாக போகும். அதனால வந்து இப்படியே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் எல்லா பாக்ஸும் நீட் இல்லாமல் இருக்குது, சிலது வந்து நீட்டாக இருக்குது. ஸோ லேஸஸ், அப்புறம் வந்து கொஞ்சம் துணி, ப்ளவுஸ் பீஸ், கட் பீஸ், அப்புறம் வந்து கொஞ்சம் எனக்கு தேவையான பீட்ஸ் ஐட்டம் அங்கே அவ்வளவும் இருக்குது. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா என்னோடய மெட்டீரியல், நான் நிறைய மெட்டீரியல் ஷாப்பிங் பண்ணுவேன், நிறைய வாங்கி வைப்பேன். ஸோ இதில் கொஞ்சம் தச்சது போக மிச்சமானது பேலன்ஸ் அப்படி எல்லாம் போன முறை ஸ்ரீலங்காவில் வாங்கிட்டு வந்தது தான். இன்னுமே எடுக்கலை, 6 மாதம் ஆச்சு. திருப்பி அடுத்த முறையும் போகிறோம். அடுத்த முறையும் நிறையா வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட கட்டாயம் அன்பாக்சிங் வீடியோ செய்வேன். அண்ட் இது வந்து நூல். அப்புறம் வந்து இதுவும் வந்து ஆரி ஒர்க் த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பெல். ஸோ டபுள் பெல்லில் வந்து ஒவ்வொரு கலர்ஸ் இருக்குது. பாருங்கள், கலர்ஸ் எனக்கு காட்டுறது ரொம்ப விருப்பம், அதனால் பாருங்கள். ரெட் கலர், அப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இது மல்டி, எல்லா கலரும் கலந்து ஒரு பாக்ஸ் வாங்கினேன்னா. அப்புறம் வந்து பிங்க் கலரில் இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து பிளாக் கலர். ஸோ பிளாக் வந்து ஸோ வச்சாச்சு திருப்பி. அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கு அரேஞ்ச் பண்ணி. ஆனால் இதே மாதிரி திருப்பி இருக்குமான்றது தெரியலை. பின்னுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டு. ஸோ எல்லாம் வந்து ஒவ்வொரு கலர் வைஸாக போட்டிருக்கேன். பட் வந்து சில நேரம் எடுத்துகிட்டு பாருங்கள், ரெட்டுக்குள்ளே ஒயிட் போட்டிருக்குறேன். அது மாதிரி மாறி மாறி போட்டு விட்ருவேன். நம்ம எப்போ அரேஞ்ச் பண்ணுறோமோ அப்போ தான் அழகாக இருக்கும். அப்புறம் வந்து ஒரு கிழமைக்கு பிறகு குப்பி ஆயிரும். இது வந்து சில்வர் சரி, கோல்ட் சரி காட்டினேன்ல, அதில் வந்து சில்வர் சரி. ஓகே, கோல்ட் சரியும் எனக்கு இந்த பேக்கெட் இருக்குது, ஆனால் இதில் எங்கேயோ தான் இருக்கும், அது எங்கன்னு தெரியலை. ஸோ இது வந்து நூல் நார்மல் மெஷின் த்ரெட். அப்புறம் இங்கேயும் கொஞ்சம் மெஷின் த்ரெட். ஸோ இப்படி போட்டால் எங்களுக்கு கலர்ஸ் பார்க்க தெரியும், அதனால தான். அண்ட் இது வந்து ஃபுல்லாகவே வந்து எம்ப்ராய்ட்ரி த்ரெட் பாருங்கள், ஆரி எம்ப்ராய்டரி த்ரெட். ஆனால் சொல்கிறாங்க மெஷினுக்கு யூஸ் பண்ண மெஷினுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை இந்த த்ரெட்டு. ஸோ வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க்குக்கு வந்து இந்த த்ரெட்டெல்லாம் நல்லா யூஸ் ஆகும். டபுள் பெல் தான். ஸோ எல்லா கலர்ஸ்லேயும் ஆல்மோஸ்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கீழேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது வந்து மெஷின் எம்ப்ராய்டரி த்ரெட். ஸோ இதுவும் அதுதான். இது வந்து நார்மல் மெஷின் த்ரெட். ஸோ ஒவ்வொரு செக்ஷனாக போட்டிருக்குறேன். அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய கட்டிங். நான் வந்து சிலது வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன், சிலது வந்து ஃப்ரீயாக ஆன்லைனில் எடுப்பேன். ஸோ வந்து என்னோடய சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட்டிங் வந்து வெட்டிட்டு அந்த போர்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் மாட்டிடுவேன். அப்போ நம்ம வந்து தேவைப்படுற நேரம் வந்து திருப்பி கம்ப்யூட்டரில் வந்து நாங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுக்க தேவையில்லை, இதை வச்சே கட் பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ அடுத்தது வந்து எனக்கு வந்து தையலுக்கு தேவையான சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் இதிலெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒன்று டீட்டெயிலாக காட்ட முடியாது. இப்போ இதில் அப்படி பாருங்கள். இது வந்து ஒரு போட் ஒன்று. இதுலேயும் எனக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே மாட்டியிருக்கிறேன். ஸ்கேல்ஸு, அப்புறம் வந்து கட்டர், அப்படி எல்லாமே மாட்டியிருக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் சாமான் எங்கேயும் மிஸ் ஆகுது, அதை மாட்டணும் தேடி பிடிச்சி. அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஒன்று போட்டிருக்கு. அண்ட் அதில் வந்து என்னோடய ஓவர்லாக் மெஷின் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது வந்து சிங்கர். ரொம்ப சூப்பராக யூஸ் ஆகுது. இப்போ இது எடுத்து 3 வருஷம் ஆச்சு. இது வரையும் ஒரு பிரச்சனையும் இல்லை. சூப்பராக நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ரொம்ப லோ ப்ரைஸ் தான், ரொம்ப ப்ரைஸுன்னு இல்லை, லோ ப்ரைஸ் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து சோயிங் ப்ளஸ் எம்ப்ராய்டரி மெஷின்.
ஸோ இது வந்து சும்மா இப்போதைக்கு உங்களுக்கு காட்டுறதுக்காக கவர் போட்டு மூடி வச்சுருக்கேன். பட் ஆல்மோஸ்ட் இது திறந்து தான் இருக்கும், எப்போவுமே திறந்து தான் இருக்கும். ஸோ இது பாருங்கள், இது ஏற்கனவே நான் உங்களுக்கு என்னோடய சேனலில் அன்பாக்சிங் காட்டி ரொம்ப எடுத்து 2017 எடுத்தது. இது பழசாயிருச்சு, பட் தைக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் இது வந்து எம்ப்ராய்டரி பண்ணும்போது மாட்டக்கூடிய ஒரு பார்ட் இது. ஸோ இதை பக்கத்தில் வச்சுருக்கிறேன். பட் எனக்கு தேவைப்படும் போது இதை வேறு எங்கேயாவது தூக்கி வச்சுட்டு இதில் வச்சு தைக்கலாம். ஸோ பிரதர் வந்து ரொம்ப நல்ல பிராண்ட். இதுவரையும் ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் சர்வீஸ்க்கு கொடுக்கணும். எவ்ரி 5 இயர்ஸுக்கு ஒருக்கா வந்து சர்வீஸ் சார்ஜ் வந்து இங்கே ஒரு 250 ஸ்விஸ் ஃப்ராங்க் எடுப்பாங்க, 250 ஸ்விஸ் ஃப்ராங்க் எடுப்பாங்க. அண்ட் அது கூடவே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தையலுக்கு தேவையான சின்ன சின்ன தட்டு முட்டு, அந்த கிளிப்ஸ், சாக்கு, சின்ன சின்ன பின்ஸ் எல்லாம் பக்கத்துலேயே வச்சுருப்பேன். அப்போ தான் நமக்கு வந்து எடுத்து தைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் வந்து இங்கே இதில் ட்ராவர்ஸ் இருக்குது. ட்ராவர்ஸில் வந்து ஒவ்வொரு எங்களுக்கு வந்து ஆஃபீஸுக்கு தேவையான ரூலர்ஸ், அப்புறம் வந்து கம், அப்படி எல்லா ஐட்டமும் ஆஃபீஸ் டைப்பாக வச்சுருக்கிறேன். செல்லோ டேப் பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். அண்ட் இதுலேயும் வந்து இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணல. ஸோ எம்ப்ராய்டரி புக்ஸ் தையல் சம்மந்தப்பட்ட புக்ஸ் தான் வச்சுருக்கிறேன். இதுலேயும் ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி தான். ஸோ கீழே வந்து பெடல், அண்ட் கீழே கொஞ்சம் தட்டுமுட்டு சாமான் தையல் சம்மந்தப்பட்டது தான். ஸோ இந்த ரூமில் எல்லாமே தையல் சம்மந்தப்பட்டது தான் இருக்கும். இது வந்து ஒரு மேனிக்யூன் பார்த்திங்கன்னா, இது வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த மேனிக்யூன் இதை வந்து மாற்றலாம். ஸோ இங்கே வந்து ஒவ்வொரு சைஸ் இருக்குது பார்த்திங்கன்னா. ஸோ இதுலேயும் நான் தைச்ச ஒரு ஆரி ஒர்க் பட்டர்ஃப்ளையோட சேர்த்து ஒரு சல்வார் டாப் ஒன்று தான் இதில் மாட்டி விட்டுருக்குறேன். சின்ன மிஸ்டேக் இருக்குது, அது நான் வந்து செய்யணும். ஸோ ஓவராலாக ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு தான் என்னோடய தையல் ரூம். உங்களுக்கு வந்து கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில், எப்படி இருந்தது இந்த வீடியோ, நான் எப்படி தையல் ரூம் இருக்குது என்னோடதுன்னு சொல்லி கட்டாயம் சொல்லுங்கள். ரொம்ப சின்ன ரூம் தான், பட் எல்லாமே அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கப்படியா எனக்கு வந்து பார்க்க நீட்டாகவும், மற்றது நம்ம எதுவும் வேலை செய்யும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இவ்வளவு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.